உறுதியான உழைப்பால் சாதிக்கும் விருச்சக ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஆண்டின் முதல் பாதியில், அதாவது மே 2026 வரை குரு பகவான் உங்கள் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது ஆரோக்கியத்திலும் எதிர்பாராத செலவுகளிலும் கவனத்தை கோரும். எனினும் ஆண்டின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு பகவான் பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு மாறுவது உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தையும் நிதி வளத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். சனி பகவான் உங்கள் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் வழியில் பொறுப்பும் உழைப்பும் கூடும். இந்த ஆண்டு நீங்கள் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு உங்களின் திறமையை மெருகேற்றி வெற்றி காண்பீர்கள். வாங்க இப்ப நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். விசாகம் 4ஆம் பாதம். இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு ஆண்டின் முதல் பாதியில் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. சில சமயங்களில் தன்னம்பிக்கை குறையலாம். ஆண்டின் 2ஆம் பாதியில் ஆன்மீக பயணம் அல்லது யாத்திரை மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. பொருளாதார நிலைமை சீராகும். அடுத்ததாக அனுஷம். சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணியில் பொறுப்பும் விடாமுயற்சியும் கூடும். புதிய தொழில்களை தொடங்குவதற்கான அடித்தளம் அமைப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து லாபம் காணலாம். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த திட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். அடுத்ததாக கேட்டை. புதனின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தகவல் தொடர்பு திறன் மேன்மை அடையும். தொழில் ரீதியான ஒப்பந்தங்களில் வெற்றி காண்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் இருந்த போதிலும் உங்களின் அறிவால் அவற்றை கையாளுவீர்கள். பண விஷயத்தில் ரகசியம் காப்பது அவசியம். சகோதரர்கள் வழியில் ஆதாயம் உண்டு. பொது பலன்கள் மற்றும் டேரோ கார்ட்ஸ். இந்த காலகட்டத்திற்கான உங்களின் டேரோ கார்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 8 of Pentacles, 5 of